நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். உழைக்கும் கரங்களே உலகை தாங்கும் அச்சாணி, பெரிய தேர் செல்வதற்கு காரணமானது அச்சாணி. அதுபோன்று உழைக்கும் கரங்களே உலகை தாங்கும் அச்சாணி போன்றவர்கள். இப்பொழுது அனைவரும் இருக்கரம் கூப்பி இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். கொலோசையர் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 முதல் 24 வரை. இவ்வுலகில் உள்ள உங்கள் தலைவர்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். மனிதர்களுக்கு உகந்தராகுமாறு வேலை செய்து காட்டிக் கொள்ளாமல் ஆண்டவருக்கு அஞ்சி முன்மனதோடு வேலை செய்யுங்கள். நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதருக்காக அல்ல, ஆண்டவருக்காகவே செய்கின்றீர்கள் என உணர்ந்து உளமாற செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெறு அருவார் என்று தெரியும் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவிற்காகவே வேலை செய்யுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து எங்கள் பணிகளில் நேர்மையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உமது நற்பண்புகளான நீதி, விவேகம், துணிவு, கீழ்ப்படிதல், பொறுமை, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுதல், பக்தி போன்றவற்றில் சிறந்து விளங்கவும், மேலும் தமது நாம வினாவினை சிறப்பிக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Let us say our Lord's Prayer together. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from all evil. Amen. In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. மார்ச் 19ஆம் தேதி புனித சூசையப்பரின் திருநாளை கொண்டாடுகிறோம். புனித சூசையப்பர் கத்தோலிக் திருச்சபையில் மிகவும் போற்றப்படும் புனிதர்களில் ஒருவர். அமைதியானவர், தாழ்மையானவர், தொழிலாளர்களின் பாதுகாவலர். தச்சு தொழில் செய்த சூசையப்பர் உழைப்பின் புனிதத்தை உலகிற்கு உணர்த்தினார். கடின உழைப்பின் மூலமே ஒரு குடும்பத்தை பராமரிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த முன்மாதிரி. இதனாலேயே இவர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்க வேண்டும் என்பது இறைச்சித்தம். இறைச்சித்தத்திற்கு பணிந்து உழைப்போமானால் நமக்கு நிலையில்லா பரிசு கிடைக்கும். அதுபோன்று நாம் அனைவரும் இறைச்சித்தத்திற்கு ஏற்ப பணிபுரிந்து செய்கின்ற செயல்களை மகிழ்வுடன் செய்து வாழ்க்கை உயர வேண்டும். ஹாய் ஸ்ரீமதி. ஹாய். என்ன நம் பள்ளிக்கூடம் ஒரே விழா கோலமாக இருக்குது? ஆமா, தெரியாதா இன்று என்ன திருநாள் கொண்டாட போறது? தெரியாது. இன்று நம் உடனுழைப்பாளர்கள் ஆன்டீஸ் ஸ்பெஷல் டே. அப்படியா? என்ன அது? மார்ச் 19ஆம் தேதி உழைப்பாளர்கள் பாதுகாவலரான புனித சூசையப்பரின் திருநாள் இல்லையா? அதனை முன்னிட்டு நமக்காக ஸ்கூல் கேம்பஸை சுத்தமாக வைத்திருக்கும் ஆன்டீஸ் அங்கிளுக்கு சிறப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். அப்படியா? ஜாலி. வா சந்தோஷமா பார்த்து மகிழ்வோம். இங்கிருக்கும் அனைவரையும் வரவேற்பதற்கு எம் மாணவிகளை அன்போடு அழைக்கிறேன். அருள்வாய் கூறுவார் உலகின் ஒளியார் வழிகாட்டோர் இறையை வணங்கும் வரவேற்று அனைவருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்குகின்றோம். எண்ணியவை முடித்து திண்ணிய நெஞ்சுடனும் தெரிந்து நல்லறிவுடனும் நீதி நெறிந்து பிறருக்காகவும் நேர்மையில் நல்லறம் காக்கும் நாங்கள் மதிப்பிற்குரிய நம் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி புஷ்பா அவர்களை மனமகிழ வரவேற்கிறோம். ஒளிபடைத்த கண்ணினராய், உறுதி கொண்ட நெஞ்சினராய், தெளிவு பெற்ற மதினராய் விலகும் தலைமை அன்னை அருட்சகோதரி ஜோஸ்பின் சாமி அவர்களையும் ஏன் போன்ற நடையை கொண்டு திகழும் மரபிற்குரிய நம் தாளாளர் அன்னை அருட்சகோதரி ஜெயராணி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் பிற அருட்சகோதரி அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நீதி நேரி வாழ்வாதவர்களாய், கடமையில் தவறாதவர்களாய், பள்ளி குழந்தைகளுக்கு காவலாளியாக பாங்குடன் பணியேற்றும் எம் உடனுழைப்பாளர்கள்
இப்பொழுது ஒரு நடனத்தின் மூலம் கடவுளை போற்றி நிகழ்வினை தொடங்குவோம். ஒரு நடனத்தின் மூலம் கடவுளை போற்றி வழிபட்ட மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடின உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை வெற்றியின் அடிப்படைகளாகும். உழைப்பும் நேர்மையும் ஒருவரை எந்த சூழ்நிலையிலும் உயர்த்தும் என்பதனை இந்த நாடகத்தின் மூலம் காண்போம். கிருஷ்ண தேவராயர் வருகிறார் வருகிறார்
மன்னர் அண்ணா, நீர் வாழ்க, உன் குலம் வாழ்க. இன்று உன் முகத்தில் ஒரு விதமான வருத்தம் தெரிகிறது மன்னா. ஆமாம், நான் வருத்தமாக தான் இருக்கிறேன். என்னவாயிற்று மன்னா? எனக்கு ஒரு சந்தேகம். கூறுங்கள் மன்னா. ஒரு நாட்டின் மன்னர் எப்படி இருக்க வேண்டும்? பரந்த வானம் போல் இருக்க வேண்டும். இல்லை மன்னா, விரிந்த கடலை போல் இருக்க வேண்டும். விளக்கம் கூறுங்கள். அது அது வந்து மன்னா, அது என்ன? சொல்லுங்கள் அமைச்சரே. அரசே, நான் கூறலாமா? சரி, கூறுங்கள் தென்னாலி. ஒரு நாட்டின் மன்னர் புளியம்பழம் போல இருக்க வேண்டும். என்னது புளியம்பழமா? அரசரே, நீ கேள்வி செய்கிறாயா? இதற்கு நீ சரியான விளக்கம் கூறாவிட்டால் உன் தலை துண்டிக்கப்படும். ஆமா, துண்டிக்கப்பட வேண்டும். நீ அமைதியாக இல்லாவிட்டால் உன் தலையும் துண்டிக்கப்படும். சரிங்க மன்னா. புளியம்பழம் இனிமையாக இருப்பது போல் தாங்கள் மக்கள் மனதில் என்றும் இனிமையானவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் புளியம்பழமானது அதன் ஓட்டின் மேல் கொட்டாது. அதை போல் தங்களின் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டும் மன்னா. நன்று, சிறப்பான விளக்கம் கூறினீர் தென்னாலி. நன்றி மன்னா. நல்ல வேளை, நீங்களும் பிழைத்து விட்டீர்கள். தென்னாலிராமனின் தலையும் பிழைத்து விட்டது. யாராங்கே பொற்கிலே கொண்டு வாருங்கள். உத்தரவு மன்னா. தென்னாலி, உங்கள் விளக்கத்திற்கான பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். மன்னா, உங்களை காண்பதற்காக ஒரு பதற்றத்துடன் வந்திருக்கிறார் மன்னா. உள்ளே வர சொல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. வணக்கம் மன்னா. வணக்கம். என் பெயர் தான் அகிலன். நான் ஒரு பால்காரன். நான் பாலை விட்டுவிட்டு அது கிடைத்த பணத்தை கொண்டு வரும்பொழுது எப்படியோ என் பணப்பையை தவற விட்டு விட்டேன் மன்னா. என்ன, பணப்பையை தவற விட்டீரா? பொறுப்பாக கொண்டு வர வேண்டாமா? பொறுப்பாக தான் கொண்டு வந்தேன் மன்னா. ஆனால் எப்படியோ தவற விட்டு விட்டேன். எப்படியாவது என் பணப்பையை கண்டுபிடித்து கொடுத்து விடுங்கள் மன்னா. சரி, இந்த ஊர் மக்களுக்கு முரசு அறிவிப்பு மூலம் உன் பணப்பையை கண்டுபிடிக்கலாம். மிக்க நன்றி மன்னா. இதனால் இந்த ஊர் மக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், அகிலன் என்பவரின் பணப்பை தொலைந்து விட்டது. அதை தேடி தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். பாரி என்பவர் வியாபாரத்திற்காக புதிதாக ஊருக்குள் வருகிறார். ஊரு கொஞ்ச நேரத்துல வந்துரும். ஊருக்கு சென்றதும் நல்லா வியாபாரம் செய்யணும். என்ன, ஏதோ பை கீழே கிடைக்குது, எடுத்து பார்ப்போம். ஐயோ, உள்ள நிறைய பணம் இருக்குது. யாரோ பணப்பைய கீழே விட்டு போயிருக்காங்க. அவங்க மனம் எவ்வளவு வேதனைப்படுமோ அவங்கள விரைவில் கண்டுபிடித்து இதை கொடுத்திட வேண்டும். என்னப்பா தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமா ஐயா, இந்த ஊருக்கு நான் வேலை தேடி வந்திருக்கேன். வர வழியில இந்த பணப்பையை பார்த்தேன் ஐயா. உங்களுக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா சொல்லுங்க ஐயா. எங்க ஊர்ல அகிலன் என்ற ஒரு நபர் தான் பணப்பையை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. இது அவருக்கு தெரிந்தால் உனக்கு நல்லா சன்மானம் கொடுப்பாரு. உடனடியா பணப்பையை கொண்டு போய் அரசரிடம் கொடுத்து விடு தம்பி. சரிங்க ஐயா, அவர்கிட்ட கொடுத்துடுறேன். சரிப்பா. ராஜாதி ராஜ நாஜ கம்பீர நாஜ மார்த்தாண்ட கிருஷ்ண தேவராய வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா. வணக்கம். அனைவரும் அமருங்கள்.
கூறினார்களா? நீர் எதை தான் கவனித்தீயோ ராஜகுலத்திலவரே விட்டு விட்டாரையா? என்னாங்க ராஜகுலத்திலவரை விட்டு விட்டாயா? இதற்காக உன் தலை துண்டிக்கப்படும். ஐயோ, என் காலை வீட்டிலேயே மறந்து விட்டு விட்டேன். காலை உணவு சாப்பிட்டீங்களா அமைச்சரே? அது எப்படி மன்னா மறப்பேன்? அதை மட்டும் மறந்து விடாதீர்கள். போய் அமருங்கள் மாமுனி அமைச்சரே. மன்னா, இன்னும் தென்னாலி வரவில்லை. ஏன் இன்னும் வரவில்லை? என்ன காரணம்? தென்னாலி வரும் வழியில் ஏதேனும் வழக்குகள் இருந்திருக்கும் மன்னா. அவற்றை தீர்த்துவிட்டு வர தாமதமாகும் மன்னா. ஆமாம் ஆமாம் மன்னா. அரசரே, உன்னை காண புதிதாக ஒரு நபர் வந்திருக்கிறார். உள்ளே வர சொல்லுங்கள். அப்படியே நடக்கும் மன்னா. வணக்கம் மன்னா. வணக்கம். என் பெயர் பாரி. நான் இந்த ஊருக்கு வேலை தேடி வந்திருக்கேன். வர வழியில இந்த பணப்பையை கீழே கண்டேன் மன்னா. என்ன பணப்பையா? எங்கே கிடைத்தது? நம் ஊரு நெல்லையில் உள்ள அரச மரத்தடியில் கிடந்தது மன்னா. யார் அங்கே? பணப்பையை தொலைத்த அகிலனை உடனே அரசவைக்கு அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னனை வணங்குகிறேன். என்ன தெனாலி, இவ்வளவு தாமதமாக வருகிறேன்? அது மன்னா, வழியில் சில பல பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு வருகிறேன் மன்னா. சரி, உட்காரும். என் திசையும் புகழ் கொண்ட வெற்றி வேண்டே உண்மை அனுமதியரே. வணக்கம். உன் பணப்பை கிடைத்து விட்டது. என்னது? என் பணப்பை கிடைத்து விட்டதா? எப்படி மன்னா? இதோ இங்கே நிற்கிறாரே, இவர்தான் பாரி. உன் பணப்பையை கண்டெடுத்து கொண்டு வந்துள்ளார். அப்படியா? ரொம்ப நன்றி பாரி. பணப்பை கிடைத்து விட்டது. இப்பொழுது சன்மானம் கொடுக்க வேண்டும். என்ன செய்வது? இதில் இருந்த வைர மோதிரத்தை காணவில்லை. நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். ஒழுங்காக என் வைர மோதிரத்தை கொடுத்து விடு. இல்லை என்றால் உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன? நான் வைர மோதிரத்தை எடுத்தேனா? இல்லை, இது பொய், இது பொய். யாரை பாரி? யாரை பார்த்து பொய் கூறுகிறேன் என்று சொல்கிறாய்? ஒழுங்காக பணப்பையை கொடுத்து விடு. நீதிக்கு தலை வணங்கும் இந்த மன்னனின் ஆட்சியில் இப்படி ஒரு பொய் வழக்கா? நிறுத்துங்கள் தெனாலி. கூறுங்கள் மன்னா. இந்த வழக்கை ஆய்வு செய்து முடித்து வையுங்கள். இத்தனை பேர் இருந்தும் ஏன் மன்னன் இந்த வழக்கை தென்னாலிடம் கொடுத்தீர்கள்? போய் அமருங்கள் மாமுனி அமைச்சரே. சரிங்க மன்னா. தென்னாலி ஏன் தாமதமாக வந்திருக்கு? உனக்கு மன்னர் நல்ல தண்டனை கொடுத்துள்ளார். சரிங்க அமைச்சரே, நான் பார்த்துக் கொள்கிறேன். அகிலன், உங்களுக்கு பணியில் என்ன வைத்தீர்கள்? பணம் மற்றும் ஒரு மோதிரம். மன்னா, உமக்கு தெரியும் முரசு அறிவிப்பதை அழைத்தீர்களா? யார் அங்கே? முரசு அறிவிக்கின்றவனை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. வணக்கம் மன்னா. வணக்கம். தெனாலி, நீ கேட்க வேண்டியதை கேள். ஐயா, இந்த வழக்கை குறித்து உமக்கு தெரியும் முரசு அறிவிக்கும் போது என்ன கூறினீர்? அகிலனின் பணப்பை தொலைந்து விட்டதாகவும் அதை தேடி தருபவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என உசரித்தேன் ஐயா. அப்படி வேறேதும் என்பதாக கூறினீரா? இல்லை ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நீ தானே வைர மோதிரம் இருக்கும் என்று. ஆனால் பணம் தானே உள்ளது. இது உங்களுக்கு பை கிடையாதா அகிலன்? நான் இமேலில் இருந்தால் எனக்கு ஆபத்தாகிவிடும். நான் போய் கூறினேன் என்று மன்னருக்கு தெரிந்தால் என் தலையை துண்டித்து விடுவார். நான் இங்கிருந்து
என் பேராசையால் என் பணமும் போச்சு, எல்லாம் போச்சு. ஐயப்பா, தப்பிச்சோடா சாமி. தென்னாலி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. மன்னா, இந்த பை அகிலன் தான். அவன் பாய்க்கு சன்மானம் கொடுக்க கூடாது என்று நினைத்ததால் பணப்பைக்குள் வைர மோதிரம் இருக்கும் என்று கூறி ஏமாற்றினார். இதை நான் கண்டுபிடித்ததால் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எண்ணி இங்கிருந்து ஓடிவிட்டான் மன்னா. அப்படியா? நேர்மையாக இல்லாமல் பொய் கூறினானா? சரி, இந்த பையை வைத்து என்ன செய்வது? மன்னா, நம் ஊருக்கு 10% எடுத்துக்கொண்டு மீதியை பணப்பையை கண்டுபிடித்த பாரிக்கு கொடுத்து விடலாம் மன்னா. அவனது நேர்மைக்கு பரிசாக அளிப்போம் மன்னா. நல்ல யோசனை. நேர்மை இல்லா மந்திரியும் நீதி இல்லா அரசும் பால் என்பதற்கேற்ப நம் அரசின் நீதியை நிலைநாட்டினாய் தென்னாலி. வாழ்த்துக்கள். நன்றி மன்னா. பாலி, இங்கே வாருங்கள். கூறுங்கள் மன்னா. இதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் மன்னா, எதற்கு எனக்கு கொடுக்கிறீர்கள்? நேர்மையே சிறந்த கொள்கை என்றிருக்கும் உமக்கு கிடைத்த பரிசுதான் இந்த பணப்பை. நன்றி மன்னா. நாமும் பாரியை போன்று நேர்மையாக இருந்து முன்னேறுவோம். நாம் சொல்லும் சொல், நாம் பயணிக்கும் பாதை நேர்மையாக இருந்தால் வெற்றிகள் நம்மை தேடி வரும். உழைப்பு, நேர்மை, கடமை ஆகியவை ஒரு மனிதனின் வெற்றிகரமான மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு தேவையான 3 அடிப்படை தூண்கள் ஆகும். கடின உழைப்பு உயர்வையும், நேர்மை நிலைந்து நிற்கும் மதிப்பையும், கடமை உணர்வு பொறுப்பான வாழ்க்கையையும் வழங்குகின்றனர். இவை 3ஐயும் பின்பற்றுவது ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கும். நேர்மையாக இருந்தால் நல்ல பரிசு கிடைக்குங்கிறத ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. சரி, அடுத்ததாக என்ன நிகழ்ச்சி தெரியுமா? என்னது? உழைப்பின் கலைப்பை போக்க இதோ ஒரு கலை விருந்து மேடையை அதிர செய்ய வருகிறார்கள் நம் நடன கலைஞர்கள்.
என்பதை உணர்த்தும் ஒரு இனிமையான பாடலை பாட வருகின்றனர் நம் 9ஆம் வகுப்பு மாணவிகள். Respected sisters, teachers, and all our support staff, and my dear students. எப்பொழுதும் நம்ம தான் சில்ட்ரனுக்கு ப்ரோக்ராம் கொடுப்போம். ஆமாவா? இன்னைக்கு எங்க பிள்ளைங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? வருஷம் கூப்பிடுறாங்க சிஸ்டர், கொடுக்குறாங்க சிஸ்டர். இதுல என்ன சிஸ்டர் வித்தியாசம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசம் இருக்கும். Children, this is a question for you. Before I start, few words only I'll be saying, but before I start, you would like to say anything? Would you like to say any one word? How many of you are studying from KG to now which standard? 10 or 9? Almost many of you, right? So give them a round of applause. Especially, you will agree with me the hard work that they give for us in our institutions. Here, what are the institutions are there? Can you say Vepari community, Vepari campus? There are many activities are happening, correct? Ministries. What are the ministries? What is that?
Education. What is that? Education. Next, education means what do you say? Which are the schools? St. Teresa's Nursery and Primary School and then St. Aloysius School. Then what is the other ministry? Binding. Very good. What is that? Binding. That they are providing you notebooks. Next, what is the ministry? Above binding something is there. No, two of them you see. They come for children's parliament intern. What is that? Social ministry. What is that? Social ministry. So, all these ministries that we are having our own support staff. How the name is called because our congregation mostly we don't say workers. What do we say? We say support staff. Why do you say support staff? Because they assist in everything. Before you enter your school, how it is the school? Very dirty? Huh? Say loudly. When you enter your classroom, when you go back also, when you sit for your lunch and all, do they stand like this? All the uncle and aunties, do they stand like this? What do they do? What do they do? Used to help you. For what? They will eat your food. Then they will help you. They will ensure that you finish your food because all your parents work hard and give food and they make sure that you finish and go. That is their responsibility and their duties. So thank you so much. Now we'll come to them. So thank you so much on this day. மிக்க நன்றி உங்கள் அனைவருக்கும். அனைத்து இந்த ஸ்கிட் இதெல்லாம் சொன்னாங்க முக்கியமாக சொன்னாங்க. ஸ்கிட் நாடகம் நடிச்சாங்கல்ல என்ன சொன்னாங்க? நேர்மை, உண்மை, பொறுப்புணர்வு. நேர்மை, உண்மை, பொறுப்புணர்வு. சில சமயம் நேர்மைக்கு சரியான ரிவார்டு அன்பளிப்பு கிடைக்காது. இருந்தாலும் நம்ம யாருக்காக பண்றோம்? கடவுளுக்காக மட்டும்தான் பண்றோம். மனிதர்கள் இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு மாறுவாங்க. அம்மாவா இல்லையா? ஆனா கடவுள் ஒருவர் மட்டும்தான் என்னைக்குமே மாற மாட்டார். அவர் தான் ஒருத்தவர் நம்மளை எப்பொழுதும் பாதுகாக்கின்றார், காத்து கொண்டு இருக்கின்றார், எப்பொழுதும் வழி நடத்துகின்றார். ஸோ அந்த ஒரு உணர்வு மட்டும் இருந்தாலே போதும். அது என்ன செய்தாலும் சரி, நமது வாழ்க்கையிலே எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், நிறைவுகள், குறைகள் இருந்தாலும் நம்மளுக்கு பாதுகாக்கின்ற கடவுள் ஒருவர் மட்டும்தான். அவருடைய அன்பு மட்டும்தான் என்றுமே நிலைத்து இருக்கும். அந்த உணர்வோடு நம்ம சில சமயம் ரொம்ப நல்லவங்களா இருப்போம், அவங்களுக்கு தான் ரொம்ப சோதனை வரும். அது நீங்க கண்டிப்பா when we are truthful so much that we get lot of difficulties. Do you agree with me? Yes. So எப்ப நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்துலயும் கடவுள் நம்மளை மென்மேலும் உயர்த்துவார். அதே ஒரே இதுதான். நான் ரொம்ப அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அந்த ஸ்கிட் ரொம்ப இன்ஸ்பயர்டு மீ. ஸோ ஐ kept mind aside, so I have taken from the skit. Okay, so நேர்மை, உண்மை, பொறுப்புணர்வு. ஸோ இதை நீங்கள் என்ன பணி செஞ்சாலும் சரி, நான் ஸ்கூலில் வேலை பார்க்குறேன், நான் கான்வென்ட்டில் வேலை பார்க்குறேன், நான் பைண்டிங்கில் வேலை பார்க்குறேன், நான் சமூக சேவை செய்கிறேன். எந்த சேவை இருந்தாலும் அது ஒரு நல்ல சேவை. பிறருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சேவை. மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கிற சேவை இல்லை, என்னது மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு சேவை, ஒரு பணி, ஒரு சேவை நான் செய்வேன். ஸோ அதை தொடர்ந்து நேர்மை, உண்மை, பொறுப்புணர்வு நம்ம என்றும் மனதில் வைத்து இறைவனை வேண்டி இறைவன் என்றென்றும் உங்களை ஆசீர்வதிக்கவும், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கவும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை அன்போடு நடத்த இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். தேங்க்யூ. முயன்றால் சாதிக்க முடியும். இயற்கை விளையும் செயலில் விளையும் பயம் உழைக்கும் உருவங்களை உயர்வு தரும். நாள்தோறும் நம் பணி வரலாற்றில் உழைக்கும் என் உணர்வுழைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு சிறு ஆங்கிலங்களை பணி மாணவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு ஆரோக்கியராஜ்,
திரு ஆரோக்கியதாஸ், திருமதி நாகமணி அம்மா, திரு அன்பழகன், திரு ஜோசப் ராஜ், திரு வனத்தியன் ராஜா, திருமதி மஞ்சுளா, திரு கோவர்தன், திருமதி மலிய புஷ்பா, திருமதி அஜரத்தம்மா, திரு ஜான், திரு சதீஷ், திரு ராம், திருமதி காமாட்சி, திருமதி கற்பகம், திருமதி ரமணி மற்றும் திருமதி பிரபா.